பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். என்னப்பா ரெண்டு பேரும் ஜாலியா இருந்தீங்க போல, நாங்க வந்து தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் போல. அதுவும் கரெக்ட் தான், நீ ஹாப்பியா தான் இருந்தோம், இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா உங்களால பிரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனாலும் ஹாப்பியா இருந்தீங்க, கொஞ்சம் தான் கஷ்டமா இருந்துச்சு. இல்ல இல்ல அப்படி சொல்ல முடியாது. ஹாப்பியாவும் இருந்தோம், சோகமாவும் இருந்தோம், ரெண்டு கலந்து சொல்லலாம். ஆனாலும் ஹாப்பியா இருந்தீங்கன்னு சொல்லுங்க. நாங்க இங்க வந்து தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் உங்களை. சப்போஸ் எனக்கு ஒரு டவுட், நாங்க மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியில வரலன்னா நீங்க உயிரோட இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. இன்னமும் நீங்க இறந்துட்டீங்க, நாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்திருக்கணும்ல. ஆமா அப்புறம் என்ன, எப்படி உங்களுக்கு நாங்க தெரிய வைக்க போறோம்? இந்த பிரச்சனை மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா நாங்க உயிரோட இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏதோ இந்த ப்ராப்ளம் வந்தனால தெரிஞ்சிச்சுப்பா. சரி ஓகே, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? அப்படி என்ன பிரச்சனை எங்களை வந்து பார்க்க முடியாத நிலைமைக்கு? அப்படி என்னதான் பிரச்சனை தயவு செஞ்சு சொல்லுங்களேன். அது எதர்ச்சியா நடந்த ஆக்சிடென்ட் தானே, அதுல என்ன இருக்க போது? எங்ககிட்ட வந்து பாத்துருக்கலாம், எங்ககிட்ட பேசி இருக்கலாமே. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நீ அது ஆக்சிடென்ட் யதார்த்தமா நடந்ததுதான். யாராச்சும் பிளான் பண்ணி இது பண்ணுவாங்களா? எங்களை சுத்தி ஏதோ நடக்கிற மாதிரி இருந்துச்சா, அதுதான் கொஞ்ச நாளைக்கு தனியா இருக்கலாம்னு. ஓகே தனியா இருக்குன்னு யோசிக்கிறீங்க, ஓகே தான். உங்களை சுத்தி என்ன நடக்க போகுது? நீங்க யாருக்கும் கெடுதல் எதுவும் பண்ணது கிடையாது, நல்லதே தூக்கி தூக்கி செஞ்சு வச்சிருக்கா இவ. ஏனே நீங்க வேற பேசுறீங்க? இல்ல ஐஷு எனக்கு புரியல, அவங்க எந்த தப்பும் பண்ணது கிடையாது, அப்புறம் யார் இவங்களை பழி வாங்க போறாங்க? பழி வாங்க போறாங்கன்னு சொல்லவே நீ ஹலோ சார், உன்னை சுத்தி ஏதோ நடக்குது, யாரோ ஏதோ பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அதுதான் அர்த்தம். ஓகே தான், பட் என்னன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு அந்த லைஃப் எல்லாம் விட்டுட்டு இந்த லைஃப்ல வாழணும்னு ஆசைப்பட்டோம், அதனாலதான். நீ எப்படிமா தனியாவா? ஆமா நாங்க 4 பேர் மட்டும் தனியா ஜாலியா கொஞ்சம் ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்ப நாங்க வந்து கெடுத்துட்டோம் நீ சொல்ற? நானும் ஸ்னேகாவும் எப்ப இந்த வார்த்தையை சொன்னோம்? பின்ன 4 பேர் சந்தோஷமா வாழ்ந்தோம்னா இப்ப என்ன அர்த்தம்? அது கொஞ்சம் பீஸ்ஃபுல் லைஃபா இருக்கும். இப்ப நீங்களா வந்த உடனே இன்னும் கொஞ்சம் ஜாலி லைஃபா மாறிடுச்சு. அப்பெல்லாம் நாங்களே இல்ல வெளிய பாப்போம், இப்ப நீங்களும் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குப்பா. உங்க புருஷங்க 2 பேத்தையும் போட்டு கொடுமைப்படுத்திருக்கீங்க சமைக்கிறேன்ற பேர்ல. என்ன நீ? ஆமா கொடுமைப்படுத்திட்டாங்க அவங்கள. அண்ணி நீங்க வேற கத்துக்கும் போது அப்படி இப்படின்னு தான் இருக்கும், பட் சமாளிச்சிடலாம்ல. அதே சாப்பாட்டை தான் நாங்களும் சாப்பிட்டோம், எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சாப்பாடை தான் நாங்க சாப்பிடுவோம், எங்களுக்கே பிடிச்சிருக்கும் போது அவங்களுக்கு பிடிச்சிருக்காதா? அதுதான்மா, நீங்க சமைச்சது உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு குறை சொல்ல தோணாது, பட் அவங்களுக்கு அப்படி இல்லல்ல. இப்ப என்ன சொல்றீங்க நீ? நாங்க சமைச்சது சரியில்லைன்னு சொல்றீங்க. இப்போ ஓரளவுக்கு ஓகே தான், ரொம்ப மோசமாலாம் இல்ல. யாரடி இவங்க 2 பேர் சமைக்கிறது ஓரளவுக்கு ஓகேவா? ஏதாவது சொல்லிடுவ நீ அப்புறம். அந்த சாப்பாடு அவங்களுக்கு மட்டும் போடுறதுனா தப்பு, நாங்களும் தானே சாப்பிடுறோம், அப்ப தப்பு கிடையாது. ஆபீஸ்லயே கடமை. எப்படி உங்க 2 பேருக்கு வீட்டு வேலை தெரியும், சமைக்க தெரியும்? அண்ணி கூட இருந்து சமைக்க கத்துக்கணும், நீங்க பண்ணலாத. அதுதான் இங்க ப்ராப்ளமே. நாங்க இப்ப நல்லாவே சமைக்க கத்துக்கிட்டோம், நீ அமைதியா இருந்துரு. உன்னை விட மோசமால நாங்க சமைக்கிறதுல. உனக்கு சுட தண்ணி வைக்க தெரியுமா முதல்ல? ஹலோ எனக்கு சுட தண்ணி வைக்க தெரியும், நீ பேசாத. சுட தண்ணி வேணா வைக்கலாம், காஃபி வைக்க தெரியுமா? சுட தண்ணி வச்சா குடிச்சிட்டே இருப்பேன் நாள் ஃபுல்லா. நான் என்னவோ பண்றேன், உனக்கு என்ன? நாங்க என்ன பண்றது, ஒன்னா வாழ்ந்த குடும்பத்துல இந்த வேலைலாம் எனக்கு கிடைச்சதே கிடையாது, இப்ப கிடைச்சிருக்கு, பழகிக்கிட்டேன், அவ்வளவுதான். இந்த சாக்கை வச்சு 2 பேரும் காலேஜுக்கு லீவ் போட்டீங்க, ஞாபகம் இருக்கா? காலேஜ் போகணும்னு. ஆமா போகணும் தான், எக்ஸாம் அப்ப போய் எழுதிட்டு வர வேண்டியதா. காலேஜ் போனாதான் எக்ஸாம் எழுத முடியும்னு இல்லல்ல. நீ எழுது அப்படியா ஐஷு? நீ அரியர் வைக்க மாட்ட ஐஷு? அப்படி இல்லையே, வேலை என்னமோ அதை பார்த்துட்டு அமைதியா இருந்துரு. வந்ததுல இருந்து நீ என்னதான் டார்கெட் பண்ணிட்டு இருக்க? அரியர் விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவ? மறுபடியும் உட்கார்ந்து எழுத வேண்டிய போதுமா? அப்ப கூட வாயில இருந்து அரியர் வைக்காம எழுத மாட்டேன்னு வராது. எதையாவது ஒண்ணு போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ரிட்டர்ன் எழுததான் முடியும், வேற என்ன பண்ண முடியும்? ஆனாலும் இந்த கேப்ல நீங்க 2 பேர் நல்லா லீவ் போட்டு வீட்டுல உட்காந்துக்கிறீங்க. என்ன பண்றது, உங்க கூட தான் பேசி சிரிக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீங்க வீட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன ஷாய், நீ ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தியா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீயும் என்ன அத்தை சித்தி மாதிரி பண்ணிட்டு இருக்க பாத்தியா? அண்ணி 4 வயசுல சேர்த்திருக்கலாம்ல, இப்பவே எதுக்கு? யாரு இவளா? ஐயோ அங்க சேட்டை பண்ணா பாருங்க, என்னால முடியல. நானா போசனா அவளேதான் ஐஷு கூடயும் பிரியா கூடயும் போயிட்டு வரேன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? அழுகாம ஸ்கூலுக்கு போனதுல அவங்க 2 பேரும் போய் விட்டுட்டு வரதுக்குள்ள ஐயோ கதறிடுவாங்க. இதுல போன் அடிச்சு உங்க பொண்ணு ரொம்ப சேட்டை பண்றா, உங்க பொண்ணு அழுந்துகிட்டே இருக்கா அப்படின்னு கம்ப்ளைண்ட் தான் வருது. ஏண்டா போய் இவள அங்க சேர்த்தோம், ஏண்டா சேர்த்துக்கிட்டோம்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க. சின்ன குழந்தை பாத்துக்கிறது தானே உங்க வேலை. நீ ஏமா சொல்ல மாட்டே? நீ சொல்லுவ இவளெல்லாம் பாத்துக்க முடியுமா? இவளை பாத்து
உனக்கு ஒண்ணு புரியாது. நாங்க ஏற்கனவே லவ் பண்ணிருக்கோம். எங்களுக்கு காதல்னா என்னன்னு தெரியும். அதனால நான் அடிச்சு சொல்றேன், அருண் கண்டிப்பா உன்னை லவ் பண்றாரு. ஆமா, ஆனா அவருக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடுது. பட் அதுதான் வெளியில தெரிய மாட்டேங்குது. ஆனா உன்னை கண்டிப்பா அவர் லவ் பண்றாரு. நீங்களாம் என்னோட குடும்பம் மாதிரி நடந்துக்கணும். காதலை செட் பண்ணிட்டு இருக்கீங்க. காதலை ஒன்னும் செட் பண்ணல. சொன்ன அருண் உன்னை லவ் பண்றாருன்னு அவ்வளவுதான். அதுக்காக நீயும் லவ் பண்ணடி நாங்க வற்புறுத்தினாதான் காதலை செட் பண்றோம்னு அர்த்தம். அப்புறம்லாம் ஒண்ணும் இல்ல. கோவில்ல பார்த்தோம் அந்த இன்சிடென்ட். அதனால உன்கிட்ட நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதானே தவிர உண்மையாலுமே அருண் லவ் பண்றாருதான். அதை மட்டும் ஏன்டி அடிச்சடிச்சு சொல்ற? அது வேற ஒண்ணும் இல்ல. அவ ஏன் அடிச்சடிச்சு சொல்றானா, நீ சப்போஸ் அருண் லவ் பண்ணலன்னு சொல்லி நீ உன் காதல சொல்லாம இருந்துட்டேனா? ஆமா, நீ ஸ்னேகா சொன்ன மாதிரி அதான் முன்னெச்சரிக்கையா உன்கிட்ட சொல்றேன். காதலை என்னைக்கும் மனசுக்குள்ளாரையே வச்சிருக்க கூடாது. காதலிக்கிற பையன் கிட்ட போய் சொல்லணும். அத இந்த மேடம் சொல்லும் போது எனக்கு சிரிப்பு வருது. ரொம்ப பண்ணாத சரியா? நான் லவ் பண்றேன்னு அன்புக்கு தெரியும். அது தெரிஞ்சு வேணுமே அவன் பண்ண, நான் என்ன பண்றது? ஆக மொத்தத்துல நீங்க லவ் பண்றீங்கன்னு ஊருக்கே தெரியும் உங்களை தவிர. இது அண்ணன்கிட்ட அப்படியே சொன்னியாடி? எக்ஸாக்ட்லி ஒரு டாபிக் கூட மாத்தாம அப்படியே ஒப்பிச்சேன்டி. அது என் அண்ணன்டி, அது என் புருஷன்டி. என் புருஷன்கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு நினைச்சாதான் சொல்லிட்டேன். கொழுப்பு வேற ஒண்ணும் இல்ல. உன்னோட காதல் தெரிஞ்சப்பெல்லாம் அன்னைக்கே போய் அண்ணன் கிட்ட சொல்லி இருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். நான் சொல்லியிருந்தா மட்டும் உன் அண்ணன் வீசி இருப்பானே, ஏதோ சொல்லிட்டு போறேன். சாமி, இந்த மாதிரி சிரிச்சு எவ்வளவு நாள் ஆச்சுல? உங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை இதெல்லாம் செம்ம ஜாலி இல்ல? ஆமா, நீங்க சொல்ற மாதிரி இதான் உண்மை. நம்ம ஃபேமிலி இப்படி இருந்தாலும் ஃபேமிலி மாதிரி இருக்கும். நீ சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடி. அவங்க ரெண்டு பேரும் வயலுக்கு போயிட்டாங்கப்பா. வயலுக்கு அவங்களை கூட்டிட்டு போகாமலே போயிருக்காங்க. நீங்க அங்க போய் என்ன பண்ண போறீங்க? அவங்க எங்களையே கூட்டிட்டு போக மாட்டாங்க. இதுல உங்களை வேறையா? என் அண்ணனும் மாமாவும் நான் சொன்னா கேட்பாங்க. ஓஹோ, அப்படியா? போய் தாராளமா சொல்லிட்டு போடி. நீ அந்த வயல்ல இருந்தா நீ போய் பாரு போ தாராளமா. எனக்கு புரியல, காலையில இருந்து நீங்க ஏன் வயல்ல இருந்தா போய் பாருங்க, அவங்க வயலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போவாங்க. என்னடி இது? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. போக போக பழகிக்கு விட்டுங்க. ஆமாண்டி, நாங்க இப்படிதான் கொஞ்சம் இப்படி தான் இருப்போம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தெரியுமா? தெரியுது. இந்த வீட்டுக்கு வந்து முழுசா பைத்தியம் ஆயிட்டீங்க. எல்லா கண்ணுக்கும் அப்படிதான் நீ தெரியும். எங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம். உன் கஷ்டத்தை நீயே உள்ளார பூட்டி வச்சுக்கோ. ஹலோ, வாங்க மேடம், இன்னும் வரலையே நினைச்சோம், வந்துட்டீங்க. ஆமா, என்ன அதிசயமா எங்களெல்லாம் பார்க்க நீங்க வந்திருக்கீங்க? ஏன் உங்க பாஸ் சொல்லி அனுப்பிச்சுட்டாரா மேம்? என்ன எனக்கு புரியல. நான் பொண்ணா இருந்தா பாஸ் கீழே வேலை செய்வேன்னு நினைச்சியா? இங்க நான் தாண்டா பாஸே. நான் ஒன்னும் உன்ன மாதிரி கோல கிடையாதுடா. நின்னு ஃபேஸ் பண்ணுவேன். ஓகே, தாராளமா பண்ணுங்க. யாரு வேணாம்னா? நாங்க கேட்கவே இல்லையே நீங்க கோலையா இல்லையான்னு. நாங்க நின்று ஃபேஸ் பண்றோம், பண்ணாம போறோம். உங்களுக்கு என்னது? நாங்க எந்த இடத்துலயாவது வந்து நாங்க ரொம்ப தைரியசாலின்னு எங்கேயாவது சொல்லிருக்கோமா? சவால் விட்டீங்களேடா. என் பொண்டாட்டிங்கள நான் காப்பாத்துவேன் அப்படி இப்படி நீங்களே. ஹலோ மேடம், சவால் வேற, எங்க லைஃப் வேற, ரெண்டுக்கும் வேற வேற. ஓகே, சவால் விட்டுட்டோம். நம்ம பொண்டாட்டி கூடயே தான் இருக்கணும், எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னா நாங்க நினைக்க மாட்டோம். எங்களோட வேலையை நாங்க பாத்துக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி எங்க பொண்டாட்டிங்களையும் நாங்க பாப்போம். அத தயவு செஞ்சு நீங்க சொல்லாதீங்க. என்ன மேம், பயப்படுத்த வந்தீங்களா? சரி, நான் ஏன் பயப்படுத்த வந்திருக்க போறேன்? ஏற்கனவே பயத்துலதான் இருப்பீங்க. இதுல நான் வேற பயப்படுத்த போறேனா? சாரி, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. சரி, ஓகே. இப்ப எதுக்கு எங்களை பார்க்க வந்திருக்கீங்க? ஹலோ, சும்மா யாராச்சும் பார்க்க வருவாங்களா? ஏதாவது விஷயம் இருந்தா தானே பார்க்க வருவாங்க. என்ன விஷயம் டக்குன்னு சொல்லிட்டு போங்க. உங்ககிட்ட பேசுற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்ல. ஏன்னா எங்களை நினைச்சு பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஆமாமா, நீங்க ரொம்ப பிஸி தான். நாங்க அப்படியா? எங்களுக்கு யாருமே இல்ல. என்ன, உங்க அத்தைய பார்க்க போனீங்களா? அதுக்கப்புறம் நாங்க பார்க்க போறோம், போகாம இருக்கோம். உங்களுக்கு என்ன? அந்த வீட்லயே தான் 24 ஹவர்ஸும் இருக்கீங்க. அப்புறம் என்ன கேக்குறீங்க கேள்விய? அதுவும் கரெக்ட் தான். உங்க அத்தைக்கு தான் இன்னும் கொஞ்சம் புரியல. உங்க அத்தைய நான் ஏமாத்திட்டு இருக்கேன்னு இன்னும் உங்க அத்தைக்கு புரியல. பரவாயில்ல, உங்க அத்தைக்கு புரியாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். நீங்க ஏமாந்து போறீங்களே, அது உங்களுக்கு புரியல? அதே மாதிரிதான் அவங்களும் இருப்பாங்க. போக போக புரிஞ்சுப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் நான் யார்ட்டையும் ஏமாற மாட்டேன். நீங்க ஏமாறீங்கன்னு சொல்லவே இல்லையே. ஏமாந்து போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். எல்லாமே உங்க பக்கம் தான் நிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. வேற ஒண்ணும் இல்ல. அத்தைக்கு அந்த காசு பணம் பெருசா இருக்கு, அதனாலதான் உங்களை நம்பிட்டு இருக்காங்க. என்னைக்கு நீங்க அதெல்லாம் புடுங்கிட்டு உங்க அத்தையை இது பண்றீங்களோ, உங்களுக்கே வெளியா அவங்க மாறிடுவாங்க. இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு, பார்க்கலாம். 3 மாசத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோங்க. சொல்லிட்டு போக வந்தேன். கொஞ்சம் நீங்க உஷாரா இருக்கணும்ல.
ஓஹோ, சொல்லிட்டு போக வந்தீங்களா? ஓகே ஓகே. எனக்கு என்னமோ நாங்க சந்தோஷமா இருக்கோமா இல்லையான்னு பார்க்க வந்த மாதிரி இருக்கே. அப்படி நீ நினைச்சிட்டா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சிலரோட சந்தோஷம் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கும்னு வாங்கலாம். நீ வேற குடும்பத்துலன்னு சொல்லவே இல்லையா நான் தான் உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணேன்னு. இத்தனைக்கு உங்க வைஃப் கிட்டே நீங்க சொல்லல. எந்த டைம்ல எங்க வேணாலும் உங்க லைஃப்குள்ள நாங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட வாழ்க்கைக்குள்ள நாங்க வரலாம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நாங்க பாத்துக்கிறோம். அத நாங்க என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீ சொல்லணும்னு அவசியமே இல்லம்மா. இது எங்க லைஃப், எங்களுக்கு பாத்துக்க தெரியும். பாத்துக்கோங்க. நான் தான் வில்லின்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. நான் கூட தெரிய வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவனுங்களுக்கு ஏன்டா நம்ம தெரியாம செய்யணும்னு இப்ப யோசிக்கிறேன். இனிமே ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று மோதலான்னு முடிவு பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்களா? ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பண்ணுங்க. பட் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, ஃபேஸ் டு ஃபேஸ்னா என்ன நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் நடக்கணும். அதை விட்டுட்டு எங்க வைஃப மிரட்டுறீங்களே நீங்க, இது எந்த வகையிலங்க நியாயமா இருக்கும்? தேங்க்யூ. எனக்கு தேவை அவங்களோட உயிர் தானே. அதனால உங்களை நான் ஏத்துக்கவே மாட்டேன். நீங்களே வந்தாலும் எங்க வைஃபுக்கு பதிலா எங்க உயிரை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாலும் என்னால அது முடியவே முடியாதுப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவ்வளோ நல்லவளா இல்ல. ஐயோ மேம், நீங்க ரொம்ப நல்லவங்க. நாங்க யோசிக்கவே இல்லை மேம். உங்களை பார்த்தனிக்கே நீங்க எவ்வளவு கேவலமானவங்க நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதனால நல்லவங்கன்னு நாங்க யோசிக்கிறோம். நீங்க நம்பாதீங்க. தட் இஸ் டூ மச் மேம். ஓகே, பேசுங்க. எவ்வளோ பேச முடியுமோ பேசிக்கோங்க. இன்னையில இருந்து உங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். இன்ட்ரெஸ்டிங். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. அத்தைங்களுக்கு கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்க என்ன பண்ணாலும் எங்களை ஜெயிக்கிற அளவுக்கு நீங்க அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் கிடையாது. குட் பை. நான் வரேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. என்கிட்ட இருந்து நீங்கள உங்க வைஃப. ஏன்னா உங்களோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். இன்னையில இருந்து எப்ப வேணாலும் எந்த செகண்ட் வேணாலும் நடக்கலாம். ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. எங்க வைஃப எங்களுக்கு காப்பாத்த தெரியும். அவ்வளோ ஈஸியா விட்டுற மாட்டோம். ஏன்னா இந்த பக்கம்லாம் முதல்ல அவ எதுக்கு இங்க வந்துட்டு போனா? ஆமா, எதுக்கு அவ இங்க வந்துட்டு போனா? அது எதையோ சொல்லிட்டு போகிறதுக்கு வந்துச்சு. இப்ப என்ன அதுக்கு? அம்மா நீங்க தான் எங்க மேல கோவமா இருந்தீங்களே. என்ன பண்றது? வீட்ல இருக்கவங்க கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வந்தோம். அப்ப உங்க மனசு நாங்க சாப்பிடலன்னு தேடல. தேடவே இல்ல. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. அதுக்கே நம்ம இப்படி இருக்கிற. ஒண்ணும் இல்ல. அவ எதுக்கு இங்க வந்தா? அது வேற ஒண்ணும் இல்ல. உங்க கண்ணுல இருந்து தண்ணி வர வச்சிடலான்னு நினைச்சாவ. அததான் நாங்க சொன்னோம். நாங்க இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்காதுன்னு. என்ன சொல்றீங்கண்ணா? ஒழுங்கா புரியுற மாதிரி சொல்லுங்கண்ணா. அது புரியாமலே இருக்கட்டும். அது வரைக்கும் சந்தோஷம் தான். எதுக்கு தண்ணி வரணும்னு அவ நினைச்சா? அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு? இப்ப சொல்ல போறியா இல்லையா அன்பு? ஏன்னா அவளுக்கு எங்களை கஷ்டப்படுத்தணுமா, இந்த ஃபேமிலியை மொத்தமாவே கஷ்டப்படுத்தணுமா, அதுக்காக அவ சொன்னா. ஃபேமிலிய மொத்தமா உங்ககிட்ட மட்டும் எதுக்கு வந்து பேசுறாங்க? அது வேற ஒண்ணும் இல்ல ஸ்னேகா. அந்த ஃபேமிலிலேயே நாங்க தான் கொஞ்சம் தைரியமான ஆளாம். அப்படின்னு யார் சொன்னது? இப்ப வந்துட்டு போனவ தான் சொன்னா. அவளுக்கு கொஞ்சம் அறிவு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாமா, அது என்னமோ உண்மைதான் ஸ்னேகா. அறிவுல நம்ம கிட்ட வந்து பேசி இருக்கணும். தெரியாம இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டே வந்து பேசிட்டாங்க. இல்ல இன்சல்ட் பண்ணலன்னா உங்களுக்கு தூக்கம் வராது ராஜீவா. ஆமாமா, இவங்களுக்கு தூக்கம் வருமா? இப்ப என்ன எனக்கு ஒண்ணு புரியல. எதுக்கு இப்ப இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வராம இருந்தீங்க? டைம் என்னன்னு தெரியுமா தெரியாதா ரெண்டு பேத்துக்கும்? மணி 2 தானமா. இப்ப அதுக்கு என்ன? அதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜீவா. மணி 2 தானே ஆகுது. வீட்டுக்கு வர டைம் என்ன? எப்போதும் 1 மணிக்கு வருவா. நீ கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. லேட் ஆயிருச்சுன்னு வரலையே. நாங்க ஏன் வந்தோங்க? எங்களை கூப்பிடாதா? இதுல என்னமா டவுட்? உங்களை கூப்பிடதான் தெரியுமா தெரியாதா? இப்ப கேட்டியா அன்பு? சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்டியே. தெரியுமா நீ சாப்பிடலன்னு? சருக்கு எல்லாமே தெரியுது. அப்புறம் எதுக்கு சாப்பிட்டியான்னு கேட்ட? சும்மா ஃபேமிலி வந்துட்டாங்களா, ஃபேமிலி கூட உட்காந்து சாப்பிடுவீங்களேன்னு. ஓ, அப்ப ஃபேமிலி வந்துட்டா நாங்க மாறிடுவோம் நினைச்சிட்டீங்களா? அதனால நீங்க எங்க கூட வந்து சாப்பிட மாட்டீங்க. உங்க ரெண்டு பேத்துக்கும் நல்லாவே தெரியும் நீங்க வராம நாங்க சாப்பிட மாட்டோம்னு. அத தெரிஞ்சும் நீங்க இவ்ளோ நேரம் வரலனா உங்களுக்கு தும்மிரு தானே ஜாஸ்தி. ஹலோ வாய மூட. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன எப்படி ஜீவா? எனக்கு புரிய வைங்க. டைமுக்கு வரணும்னு தெரியல. நீங்க வராம நாங்க சாப்பிட மாட்டோம் நல்லா தெரியும். நாங்க வந்து ஊட்டி விடுவோம் தெரியும். இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் வேணும்னே பண்ணிருக்கீங்கல்ல. எல்லாம் தெரிஞ்சும் நீங்க இப்படி பண்றீங்க. ஏன்? நாங்க வரலான்னு தான் இருந்தோம். அவ வந்தனாலதான் வெயிட் பண்ணோம். எல்லாமே சாக்கு சொல்லிட்டு இருங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? காலையில நாங்க உங்ககிட்ட பேசாததுக்கு தான் காரணம். அதனாலதான் ரெண்டு பேரும் வேணும்னே பண்ணிருக்கீங்கல்ல. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன அன்பு? ரெண்டு பேரும் வேணும்னே பண்ணுவீங்க. நாங்களா உங்களை வந்து கூப்பிடணும். அதுக்காக தானே
சத்தியமா இல்லடி. நீ இல்ல இல்லன்னு சொல்லும் போது தானே இருக்குன்னு அர்த்தம். சரி ஓகே சாரி கேக்குறோம். இப்ப அது கொஞ்சம் சிரிங்களே. சிரிப்பு சுத்தமா வரலன்னு. ஹே ப்ளீஸ் பா, 2 பேரும் சிரிங்க. காலையில தான் எங்களை திட்டி முடிச்சிட்டீங்களா, அப்புறம் என்ன? ஆனா இப்ப பண்ண தப்புக்கு நாங்க என்ன பண்றது, கிளம்பிட்டோம். அவ வந்துட்டா, அதனால தான் வெயிட் பண்ணோம். அவ வந்தனால 2 பேரும் தப்பிச்சிங்க. சரி ஓகே சிரிங்களே. போதுமா சிரிச்சிட்டோம் 2 பேரும். ஆனா இதுக்கு மேல லேட்டா வந்தீங்கன்னா சும்மா விட மாட்டோம். என்ன காரணம் சொன்னாலும் பனிஷ்மெண்ட் தான். இதுக்கு மேல என்ன நடந்தாலும் சீக்கிரம் வந்துடுறோமா? அந்த பயம் இருக்கட்டும் 2 பேத்துக்கும். நீங்க சிரிச்சாதான் அழகா இருக்கீங்க, ஏன் சிரிக்க மாட்டேங்கிறீங்க? அது வேற ஒண்ணும் இல்லனா, நீங்க பண்ற குட்டி குட்டி குறும்பு தான். அது எங்களுக்கு கடுப்பாயிருது. நாங்க என்ன பண்ண முடியும்? இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டோமா? அன்னிதான் பாருங்க, எங்க மேல இருக்க பயம் போக கூடாது கடைசி வரைக்கும். எங்க மேல கோவமா இல்லையே? கோவமாலாம் இல்ல. உங்க மேல சப்போஸ் கோவப்படணும்னா எங்க மனசு நாங்க தூக்கி எறியணும்பா. கடைசி வரைக்கும் உங்களை எங்க நெஞ்சில சுமந்துட்டு இருப்போம். நீங்க என்ன பண்ணாலும் எங்களுக்கு நல்லதுதான் செய்வீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்போதும் அன்பு உன்னோட பாதியா நான் இருப்பேன். அதேதான் ஜீவா, உன்னோட பாதியா நான் எப்போதுமே இருப்பேன். இதே மாதிரி 7 ஜென்மத்துக்கு உங்க கூட நாங்க வாழணும். இதுதான் எங்க 2 பேத்தோட ஆசை. பொருளுயிரே இனி உன்னை சேரவா, விடியும் வரையில் உன்னை தாலாட்டுவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே, உந்தன் மறுபாதி நானாகிறேன்.